கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போது நமக்கு இப்போ யாருக்கு ரொம்ப உபத்திரவமோ, பாடுகளோ, பயமோ, திகிலோ, இல்லை வேறு ஏதாவது காரியங்களில் நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, பயப்படாதீங்க. எந்த காரியத்திலும் யார் உங்களுக்கு துணை நிற்கலனாலும், யார் உங்களுக்கு பலனாக இல்லைனாலும், ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. அவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறாரு. அவர் உங்களை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எல்லா பயத்துக்கும் யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தரோட வலது கரத்தினால உங்களை தாங்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. நீங்கள் கவலைப்படாமல் எதை குறித்தும் கலங்காமல் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து அவரோடு கூட உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.